மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஊடகவியலாளர் பழவேசம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி தான், அதிமுக தான் அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடக்கணும்? எதுக்குமே விஜய் வாய் திறக்க மாட்டாரு. இந்த மௌனம் அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு ஆபத்தானது? அது அரசியல் பண்படாத கூட்டம், அரசியல் தெரியாத கூட்டம். விஜய்க்கும் அரசியல் தெரியாது, அந்த கூட்டத்துக்கும் அரசியல் தெரியாது. சிபிஐ வழக்குக்கு பிறகு பாஜகன்னு தாவேகாரங்களோ விஜய் அவர்களோ என்னைக்காவது பேசியிருக்கிறாங்களா? ஒரு காலமும் பேச மாட்டாங்க. ஒழுங்கா வரி கட்டலையே நீங்க போய் எப்படி நான் ஊழலுக்கு எதிராக பேசுவேன், கொள்ளைக்கு எதிராக பேசுவேன்னு சொன்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? சாட்ஜிபிடியில் போடுவார், இன்னைக்கு எந்த ஊருக்கு போகிறோம், எதை பற்றி பேசலான்னு. சாட்ஜிபிடி தஞ்சாவூரை பற்றி சில ஸ்கிரிப்ட் கொடுக்கும், அதை அப்படியே இவங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓகே இதெல்லாம் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு பேசுவாங்க, அவ்வளோதான். திமுகவுக்கு எதிராக யாருமே பலமா இல்லை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 18-20 கூட்டணிகளோட திமுக களமிறங்குது. இப்படி இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு பலமான கட்சியே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, உண்மைதானே. அது ஆப்போசிட்ல யாருமே இப்போ இல்லை, 2021 தேர்தலுக்கு பிறவே திமுகவுக்கு எதிராக யாருமே பலமா இல்லை. ஏன் பலமா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணியில யார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட்டணியில இதுக்கு முன்னாடி தொடர்ந்தவங்க தான் திரும்ப தொடர்றாங்க, புதுசா யாரும் போய் சேரல. அதுல தேமுதிக டிஎம்கே பக்கம் வந்திருக்கிறாங்க, ஓபிஎஸ் டிஎம்கே பக்கம் வந்துட்டாரு. இன்னும் பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் மட்டும்தான் என்ன நிலைப்பாடு இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ அங்க ஒரு பலம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால எல்லாரும் திமுகவை நோக்கி வராங்க. திமுகவுக்கு வந்தா வெற்றி அப்படிங்கிறது தான் எல்லாரோட நிலைப்பாடாகவும் இருக்கு. அங்க வந்தா எம்பி எம்எல்ஏ சீட் நமக்கு கிடைக்கும், இங்கே உட்காந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் திமுகவை நோக்கி வராங்க. அதனால அது பலம் இல்லாத கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, தேமுதிக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எம்பி சீட் அதிமுக தான் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராமிஸ் பண்ணாங்க, கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல, இந்த தடவை கண்டிப்பா கொடுப்போம் அப்படிங்கிறது தானே இருந்தது. இல்ல, அதுதான் அவங்களை நம்பல அப்படிங்கிறதுனாலதான் இந்த பக்கம் இன்னைக்கு அவங்களுக்கு எம்பி சீட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல யார் போட்டிடுவாங்க அப்படின்னு தெரியல. நேற்று அதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஸோ இங்க செயல்பாடு நடக்குது, அங்க வெறும் வார்த்தையாகவும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்க செயல்பாடு நடக்கிறதுனால இங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பலமான கட்சியே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப யாரு கூட தான் இந்த போர் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க? அப்ப யாரு கூட தான் போர்? பாஜகவுக்கு எதிராக, என்டிஏவுக்கு எதிராக. ஏன்னா நம்ம இங்க ஆப்போசிட்ல தமிழ்நாட்டில் பலமான கூட்டணி இல்லை, ஆனா இந்தியாவில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் சில கூட்டணி கட்சிகளோட அந்தந்த மாநில கட்சிகளோட ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அந்தந்த மாநில கட்சிகளோட அவங்க கூட்டணியில் இருந்தாலும் அங்க டாமினேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக தான் டாமினேட் பண்றாங்க. அங்க டாமினேட் பண்ணி அவங்களோட RSS சித்தாந்தத்தை அங்க நிலைநிறுத்துறாங்க. ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே இது அப்படின்ட்டு. இப்போ பீகார்ல ஸ்கூலுக்கு பக்கத்துலலாம் மாட்டு இறைச்சி கடைகள் வைக்கக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இங்க காரைக்கால்ல அமித்ஷா வந்தா இறைச்சி கடைகள்லாம் மூடணும்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட நிலைப்பாடு ஒட்டு மொத்தமா மனிதனுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு. ஸோ அதனாலதான் அங்க நம்ம என்டிஏ விசஸ் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நடந்தது பீகார்லயோ பாண்டிச்சேரியிலயும் தான், காரைக்கால் பாண்டிச்சேரியில தான் வருது. தமிழகத்துல தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இல்லாத ஒண்ணு கூட எதுக்காக போட்டி செய்யணும்? இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறது இல்ல. இன்னைக்கு அதிமுக எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஓபிஎஸ் திமுகல சேர்ந்தது திமுகவுக்கு பலம் அப்படின்னு. ஆனா நம்ம அதுல எப்படி வித்தியாசமா நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற ஒரு மாநில கட்சி அழிஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா அதிமுகல இருக்கிற பெரும்பான்மையை திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் போய் சேர்றாங்க. அதிமுகவை பாஜக விழுங்கிக்கிட்டு இருக்கு, அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. பாஜகவோட நிலைப்பாட ஒட்டு மொத்தமா அதிமுக அப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் போய் ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் சொன்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. பெரியார் படத்தை மாநாட்டு திடல்ல வச்சு எடுக்கும்போது அதை நாங்க பார்க்கவே இல்லை, நாங்க தான் பெரிய அப்படின்னு சொல்லி ஒரு விதமான சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஸோ பாஜகவின் குரலா அதிமுக பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுனாலதான் இனிமே இங்க ஒரு தேசிய கட்சி வளர்ந்துட்டே வருது. அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எதிராக நம்ம போர் புரியணும் அப்படிங்கிறதா முதலமைச்சரோட நிலைப்பாடு. இல்ல, ஒரு பெரியார் படத்தை மாத்துறதுனாலயோ இல்லைன்னா செய்தி தொடர்பாளர் ஒரு பேட்டியில இருந்து பேசுறதுனாலயோ ஒட்டுமொத்தமா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா? இல்ல, அப்படிதான் பாஜக வளர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஸ்வீட்டா கொடுத்து ஆரம்பிப்பாங்க, அடுத்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பாய்சனா அப்படியே அது போய்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்புறம் வளர்ந்தாங்க அப்படின்னா அதை நம்ம தடுக்கவே
முடியாது அப்படிங்கிறதா மற்ற மாநிலங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே வந்து அவங்களோட சேர்ந்து இருந்தவங்க தான். இன்னைக்கு பிரிஞ்சு இருந்துட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தன்மை என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம விட்டுட்டோம், இனிமே நம்ம அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ அவங்க உணர்றாங்க. ஆனா தமிழ்நாடு அதை முதல்ல இருந்தே உணர்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம அதை பண்ண வேண்டாம், பாஜகவுக்கு எதிராக நம்ம போர் செய்யணும் அப்படிங்கிறது அங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி அதிமுக என்னைக்குமே அதுக்கு வந்து வழி கொடுக்காது. இப்போதைக்கு என்டிஏ கூட்டணியோட தலைமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அதிமுக தான், எடப்பாடி தான் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறாங்க. கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி தான், அதிமுக தான் அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடக்கணும்? அதிமுக அலுவலகத்துல நடக்கணும். இது வரைக்கும் அவங்க கட்சியில் அன்புமணி சேர்ந்திருக்கிறார், டிடிவி தினகரன் சேர்ந்திருக்கிறார், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படி நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க போய் அதிமுக அலுவலகத்துல கூட்டணி ஒப்பந்தத்தை பேசியிருக்காங்களா, இல்ல தொகுதி பங்கீடு பேசியிருக்கிறாங்களா? எடப்பாடி பழனிசாமி டெல்லியில அமித்ஷாட்ட போய் பேசிட்டு வர்றாரு. அப்போ அந்த கூட்டணியை நம்ம எப்படி அதிமுக கூட்டணின்னு சொல்ல முடியும்? எடப்பாடி வந்து ஒரு பலம் வாய்ந்த தலைவர், நம்ம எப்படி பேச முடியும்? இல்ல இதை தாண்டி அவங்க டெல்லிக்கு போறது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தானே. இந்த தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒண்ணும் அவங்க போகலையே. இல்ல நம்ம அதிமுக கட்சியை வந்து நம்ம முன்னாடி அப்படி பார்க்கல. ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது நம்ம அப்படி பார்க்கல. போயஸ் கார்டன் வாசல்ல வந்து பியூஷ் கோயல்லாம் நின்றுட்டு பார்க்க முடியலன்னு திரும்பி போன காட்சிகள் நமக்கு இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல, மீடியாக்கள்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இன்னைக்கு அதிமுக அப்படியே தான் இருக்கு, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போனா என்ன தப்பு அப்படிங்கிறது பேசுறது வந்து நம்ம அதிமுக தேஞ்சிட்டு போறத நம்மளே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இங்க ஒரு மாநில கட்சி இருக்கும்போது தான், ரெண்டு மாநில கட்சிகள் ஒரு மாநிலத்துல இருக்கும்போது தான் மாநிலத்தோட நலன் வந்து பார்க்கப்படும். ஒரு தேசிய கட்சி உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்தமா இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது மாநில நலன்களை அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம அதிமுக தேஞ்சிட்டு போகுது, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அடிமையா இருக்கிறார் அப்படின்னு நம்ம விமர்சிக்கிறோம். இப்போ 2 மாநில கட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையா இருக்கு, கட்டாயம் அப்படிங்கிறது சரிதான். ஆனா அது ஏன் அதிமுகவா தான் இருக்கணுமா? மற்ற கட்சிகள் இருக்கக்கூடாதா? வேற எந்த கட்சிகள் இங்க இருக்கு? மாற்று கட்சியே ஒண்ணு உருவாக்கி இருக்கு இல்லையா? உருவாயிருக்கு, அது கட்சியான்னு எனக்கு தெரியல. நீங்க எந்த கட்சியை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சீமான் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு 8% வாக்கு இன்னைக்கு வாங்கி இருக்கிறாரு அப்படின்னா அவரோட நிலைப்பாடு ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுது, ஒவ்வொரு மீட்டிங்குமே மாறுது. ஸோ அவரை நம்ம ஒரு நல்ல மாநில கட்சியா நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்து நீங்க புதுசா ஒரு கட்சின்னு சொல்றீங்க, அது கட்சியில் ரசிகர் மன்றம் தான். ஏன்னா அது கட்சியாவோ அது அரசியல் கட்சியாவோ இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு டேட்டாவும் இல்லை. ஸோ அதை பத்தி நம்ம பேசுறது வேஸ்ட் தானே. இல்ல டேட்டா இல்ல சொல்லி அப்படி உங்களால அவங்களை குறைச்சு மதிப்பிட முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ ஊடகங்கள் இந்த இந்த தேர்தல் அப்படிங்கிறது சமூக வலைத்தளமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கு அப்படிங்கறத நம்மளால மறுக்க முடியாது. அந்த ஊடகத்துல அவங்க தானே ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஊடகத்துல மட்டுமே ஆதிக்கம் செலுத்தினா ஊடகத்துல தேர்தல் நடந்து அவங்க வேணா முதலமைச்சர் ஆகலாம். களத்துல என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதா. இங்க வந்து நீங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஒருத்தனோட மனநிலை என்னவா இருக்கோ அதுதான் வந்து அவன் வெற்றி பெறுறது, ஒரு கட்சி வெற்றி பெறுறது, ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற. நீங்க தேர்தல் நடவடிக்கைகள் எதுவுமே செய்யாம சும்மா வீட்டுல உட்காந்துட்டு சோசியல் மீடியால கருத்து சொல்லிட்டு சோசியல் மீடியால பேசிட்டே மட்டும் இருந்தா ஒரு கட்சி வளர்ந்துடும் அப்படிங்கிறது நம்ம 0% கூட வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன வேலையா ஆந்திரா வரைக்கும் ஒரு வேலையா போயிருக்க வேண்டிய சூழ்நிலை. எனக்கு பின்னாடி லைன்ல ஒரு 2 ஆந்திரா படித்த மக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசியலை பத்தி ஆந்திர மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுறாங்க, நீங்க சொல்ற அந்த கட்சி தலைவரை பத்தி பேசுறாங்க. இங்க இருக்கிற பவன் கல்யாண் மாதிரி அவர் முயற்சி பண்றாரு, ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு 5-6% வாக்கு வாங்குவாரு, அதுக்கு மேல அவர் என்ன வந்துட போகுது அப்படின்னு ஆந்திரா மக்கள் புரிஞ்சு பேசுறாங்க. ஆனா இங்க இருக்கிற அவங்க கட்சிக்காரங்க நாங்க இப்பவே 90% போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை தேர்தல் கிட்ட நெருங்கும் போது 100% நாங்க தான், தேர்தலே வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ களத்துல வந்து இப்படிதான் இருக்கு. சோசியல் மீடியால அவங்க தேர்தல் வச்சு அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஒரு காலத்துல நாம் தமிழர் அப்படி இருந்தாங்க, சோசியல் மீடியால தேர்தல் வச்சு அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அவங்க களத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு டெய்லி ஒரு மீட்டிங் போடுறாங்க, டெய்லி மக்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற வேலை செய்யறாங்க. அவங்க இவங்களும் அந்த மாதிரி வேலை செஞ்சா ஒரு வேலை மக்கள் மத்தியில பேசப்படலாம். இல்ல நீங்க சொன்னது வந்து ஆரம்ப காலகட்டத்துக்கு வேணா பொருந்தும். இப்ப அடுத்தடுத்து தாவிக கூட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு தானே இருக்காங்க. இன்னைக்கு கூட தஞ்சாவூர்ல கூட்டம் நடக்குது. அதான் ஒரு மாசத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க, அதான் அவங்களோட கூட்டம். அதுக்கடுத்து வேற எங்கேயாவது போய் பதுங்கிடுவாங்க, யாரும் பேச மாட்டாங்க. சோசியல் மீடியால திருப்பி யாரையாவது பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க, யாரையாவது ஆபாசமா திட்டுவாங்க. இதுதான் அவங்களோட வேலையா இருக்கும். இந்த ஆபாசமா திட்டுறது, விஜய் எதிர்த்து யார் பேசினாலும் திட்டுவாங்க. அது கடைசியில் அவங்களோட மனைவியவே விட்டு வைக்கல அப்படிங்கிறது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சங்கீதா குறித்த அவதூறுகள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, இது குறித்து உங்களோட கருத்து? இல்ல, அவங்க விவாகரத்து விஷயம் அது பர்சனல், அது நம்ம பேச தேவையில்லை. ஆனா அவங்கள பத்தி ஆபாசமா சமூக வலைதளங்கள்ல பேசும்போது ஒரு நடிகரா, ஒரு மனுஷனா, ஒரு கணவரா அவர் வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லல. அதை அவர் ரசிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. இன்னொன்னு, அதெல்லாம் பார்த்துட்டு யாராவது இதெல்லாம் அவர் கவனத்துக்கு கொண்டு போறாங்களா, இல்ல அதெல்லாம் பாக்குறாரான்னு கூட நமக்கு தெரியல. அதை அவர் கண்டிச்சுக்கணும்.
இன்னொன்னு இப்போ நீங்க பத்திரிகையாளர் சங்கம் கூட கண்டிச்சிருக்கு அவங்கள. சோசியல் மீடியால வந்து ஃபேக்கா ஒரு சேனல் ஐடி உருவாக்கி ஃபேக்கா கார்டு போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் காணாத ஒரு கூட்டத்தை வந்து விஜய் உருவாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கு. இந்த கூட்டம் நாளைக்கு என்ன பண்ணும் அப்படிங்கறத நினைச்சா நமக்கு சில அரசியல் பேசுற ஒரு சில நாலேஜ் இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் பேசுவதே பயமா தான் இருக்கு. இன்னும் நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. இல்ல சீரியஸா நீங்க சொல்ற மாதிரி சன் நியூஸ்க்கு பதிலா சன் SON போடுறது, சன்னி நியூஸ் போடுறது, நீங்க சன் வச்சா நான் மார்ஸ் வைப்பேன், ஜூபிட்டர் வரைக்கும் போயிட்டாங்க. சோ இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகுது இந்த ஊடகம் அப்படிங்கிறது? இன்னொன்னு ஊடகம் வந்து நீங்க விஜய்க்கு பெருசா வெளிச்சம் கொடுக்குறாங்க. அந்த வெளிச்சத்தினாலதான் அவர் இன்ன வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்காரு. அந்த வெளிச்சம் அவருக்கு குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு மாசத்துக்கு ஒருக்க தான் வெளியில வர்றாரு. அவர் வீட்டு வாசல்லே 4 கேமராமேன் உட்காந்துட்டு அவர் அங்க போறாரு இங்க போறாரு. பனையூர்ல இருந்து பட்டினமக்கா போனா கூட அது ஒரு செய்தியா போடுறாங்க. அது ஒரு லைவா போடுறாங்க, அது ஒரு செய்தியா போடுறாங்க. அது ஒரு செய்தியுமே இல்ல, அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு போறாரு, அதுதான் ஒரு அவர் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க ஒரு செய்தியா கொண்டு போய் மக்கள் மத்தியில அதை பேச வைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இன்னைக்கு உங்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறாங்க. ஆனா அந்த விமர்சனம் எல்லை மீறும் போது நம்ம அதை கண்டிக்க தான் செய்யறோம். இல்ல நம்ம ஊடகங்கள் கண்டிக்கிறோம், அந்த பதிவுகளை நீக்கணும்னு சொல்றோம். இதுக்கு வந்து விஜய் வந்து பதில் சொல்லணும், அவங்க வந்து கண்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கிறோம். ஆனா இதுக்கு எதுக்குமே விஜய் வந்து வாய் திறக்க மாட்டாரு. இந்த மௌனம் அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு ஆபத்தானது? அவர் மௌனமா இல்ல, அவர் இதை ரசிக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மௌனமா இல்ல, நமக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வருதுன்னா ஏதாவது பதில் பேசுவாங்க. யாரா இருந்தாலுமே பேசுவாங்க இல்லையா? கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது எல்லை மீறி போகுது, இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஆனா அவர் அதை ரசிக்கிறாரு, அதனாலதான் அவர் எதுவுமே பேச மாட்டாரு. தாண்டி விஜய் தாவிக்காத ஒரு கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதை பத்தி விவாதிக்காம நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ தமிழகத்துக்கு வருகை தந்திருந்தாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி பாஜக எதுவுமே செய்யல அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா நான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை போட்டிருக்காரு. அந்த மதுரையில பேசினதை நீங்க பார்த்துருப்பீங்க. இல்ல அவங்க எப்போதுமே பாஜகல இருந்து பேசுறவங்க, மத்திய அமைச்சர்கள் பேசுறவங்க எல்லாம் நாங்க தமிழ்நாட்டுக்கு இத்தனை 1000 கோடி கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கறதான் பேசுவாங்க. ஆனா அது எல்லாமே உள்கட்டமைப்புக்கான மத்திய அரசு என்ன வேலை செய்யணுமோ அதுக்கான நிதியா தான் இருக்கும். தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு சில நிதிகள் இருக்கும்ல, மாநிலங்களுக்கான கொடுக்கக்கூடிய நிதிகள், அதை எதுவுமே அவங்க கொடுக்கல அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து துறைமுகங்கள் கொண்டு வந்திருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனை வந்து புறணமைச்சிருக்கிறோம், புதிய ரயில்கள் விட்டுருக்கோம். இதுவெல்லாம் ஒரு மத்திய அரசு ஒரு மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம். அதை செய்யறாங்க, அதை மத்திய அரசு நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க கேட்கக்கூடிய மாநில கல்விக்கான நிதி, பேரிடர் மேலாண்மைக்கான நிதி, இதெல்லாம் கேட்கும் போது அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது இங்க இருக்கிற குற்றச்சாட்டு. சோ அவங்க சொல்றது, அவங்க செஞ்சேன்னு சொல்றது உள்கட்டமைப்பை சொல்றாங்க. நம்ம சொல்றது எங்க மாநிலங்களுக்கு தேவையான நிதியை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இல்ல இப்ப அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கணும் இல்லையா? இல்ல செஞ்சதை நம்ம ஏத்துக்க தான் செய்யணும். ஆனா அதை எப்படி செஞ்சிருக்காங்க, அதை நான் திருப்பி சொல்றதுதான், மாநிலங்களுக்கு செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சிருக்காங்க. ஒரு மத்திய அரசு மாநிலங்களுக்கு உள்கட்டமைப்பா என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. அதுலயும் சில பாரபட்சமா தான் செய்யறாங்க. அவங்க ஃபுல்லா மத்த மாநிலங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல. இப்ப குஜராத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதே மதுரைக்கும் கோவைக்கும் நம்ம கேட்கறோம், கொடுக்க மாட்டாங்க. சோ இந்த ஒரு பாரபட்சம் இருக்குல்ல, இதைத்தான் மாநில அரசு கேள்வி கேட்குது. இதை தாண்டி அவங்க வந்து அவங்க சொன்னதுலயே வந்துட்டு திமுக அரசு இப்போ தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய அரசு வந்து ஏழை மக்களுக்காக எதுவுமே செய்யல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து இந்த ஆட்சியில இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதெல்லாமே பாஜக வந்தா சரி செய்யும் சொல்றாங்களே. இதெல்லாம் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்குனா அவங்க எப்படி வரையறுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம முக்கியமா பார்க்கணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அந்த மாதிரி இங்க ஏதாவது நடந்ததா அப்படின்னா இல்ல. ஒரு தனி மனிதனும் சண்டை போடுறது, வெட்டிக்கிறது, குத்திக்கிறது அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்குல வருமானு தெரியாது. ஆனா இந்த அரசு அதை வந்து உடனே அட்ரஸ் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். இதை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாரும் மத்தியிலும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் மாதிரி நானும் அதை சொல்றேன். இந்த அரசு இன்னும் அதை வன்மையா கண்டிக்கணும், இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கையா இருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்ல ஒப்பிடும்போது, மற்ற அரசுகளோட ஒப்பிடும்போது இந்த அரசு அதை வேகமா கையாளுறாங்க, அதுக்கான தீர்வை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பேசும்போது டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்கள் காணாம போயிருக்காங்க சமீப காலமா. 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாம போயிருக்காங்க. அதெல்லாம் பத்தி பேச பாஜகவுக்கு எந்த தகுதி இருக்குன்னு தெரியல. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க. இங்க இருக்கிற பெண்கள் தொழிற்சாலைகளை வேலைக்கு போற அதிகமான பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அதிகமா உயர்கல்வி போற பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அதிகமா வேலைக்கு போற பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் முதல்வன், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலமாக பள்ளிகள்ல இருந்து கல்லூரிகளுக்கு போற பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. தொடர்ச்சியா இங்க பெண்களுக்கான முன்னேற்றங்களை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அதை பிடிக்காம அவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு தொடர்ச்சியா போற போக்குல ஒரு குற்றச்சாட்டு தான் அது. நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாடு பல விதங்கள்ல முன்னேறி இருக்கு. ஆனா இன்னுமே இங்க வந்து அந்த சாதிய
வன்கொடுமைகள் நடந்துகிட்டே தானே இருக்கு. தனி மனித தாக்குதலுக்கும் இரு சமூகத்துக்கு இடையான தாக்குதலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா சாதிய மோதல்கள் தவிர்க்கப்படணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்மளும் வன்மையாக கண்டிக்கிறோம். சாதி இன்னைக்கு பெருசா இப்போ நாங்குநேரி சம்பவமே நம்ம எடுத்துக்கோமே ஒரு இதுக்கு, அது வந்து ஒரு சாதிய மோதல் தான். ஆனா இங்க இருக்கிற எந்த கட்சிகளுமே அதை கண்டிக்கவே இல்லை. அது கொலை நடந்தது, 2 பேருக்கும் எந்த சாதி பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது யாருமே கண்டிக்க மாட்டாங்க, கண்டிக்கவும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா சாதிய ஓட்டுகள் போயிடும் அப்படிங்கிறது. இங்க அரசியலே அப்படிங்கிறது சாதிய ஓட்டுகள்னாலதான் கட்டமைக்கப்படுது. அதனால எந்த அரசியல் கட்சியிலும் அதை முன்னெடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ அது வந்து வன்மையான கண்டனக்குரியது. அதை வந்து தவிர்க்கணும், அதை அரசுகள் முயற்சி எடுக்கணும் தான். அப்போ இது வந்து இந்த அரசோட ஒரு டிராபேக் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாமா? டிராபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தனி சட்டம் வேணும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து தனிநபர் ஆணையம் ஒன்று போட்டு அந்த ஆணையத்தின் மூலமா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு இந்த அரசு முன்னெடுக்கிறாங்க. ஸோ வருங்காலத்தில் அது நடைபெறும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த அரசு அதில் டிராப்லாம் சொல்ல முடியாது. அதுக்கான உடனே நேற்று ஒரு 7 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த அரசு இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு மாதிரி தானே இருக்கு. இந்த சம்பவங்கள் வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடக்கணும்? அந்த வீரியம் அப்படிங்கிறது இல்லையே இதுல. இல்ல, அரசு அதுக்கான வீரியமா அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது வந்து தனிநபர் தாக்குதலா ஒரு சாதிய மோதலா போகும்போது இந்த அரசு மேற்கொண்டு அதை என்ன பண்ணணும் அப்படிங்கறது அரசு முயற்சி எடுக்கணும் தான். நம்ம திருப்பி அதை தான் சொல்றோம், அரசு முயற்சி எடுக்கணும், அரசு இதுல தீவிரமா கண்காணிக்கணும். பள்ளிகள்ல வந்து இந்த சாதிய கயிறுகள் கட்டக்கூடாது, சாதிய அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியா இந்த அரசு மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள்லாம் தயாரிச்சு அரசு வச்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கைகள்லாம் வெளியிட்டு அதற்கான நடவடிக்கைகளை அந்த அரசு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் கோரிக்கை வைக்கிறோம். சாதிய மோதல்கள், சாதிய கட்டுமானங்கள் தொடர்ச்சியா தவிர்க்கப்படணும். சமூக வலைதளங்கள்ல சாதிய தூண்டுற மாதிரி, மதவெறியை தூண்டுற மாதிரி பதிவிடுறவங்களை இந்த அரசுக்கு வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட வேண்டுகோளாகவும் இருக்கு. அதன் மூலமா தான் இந்த அடுத்த கட்ட இளைஞர்கள் வந்து அதை முன்னெடுத்து செல்றாங்க. அவன் சோசியல் மீடியால பார்க்கும்போது நம்ம சாதி போல, நம்ம இப்படி எல்லாம் இருந்தாதான் நமக்கு கெத்தா இருக்கும் அப்படின்னு அவன் திருப்பி அதை ஃபாலோ பண்றான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கையாகவும் தான் இருக்கு. இந்த பெண் பாதுகாப்பு வந்து இங்க தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துல நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க. இப்போ ஒரு சமீபமா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து 2.5 வயது குழந்தையை திமுகவோட நிர்வாகி அவர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒரு செய்தியுமே இருக்கு. இதுவுமே தமிழ்நாட்டுல தான் நடக்குது. இல்ல, அது எல்லாம் தவிர்க்கப்படணும். அதுக்கு வன்மையா கண்டனம். அந்த கட்சி வந்து அவங்கள வந்து தண்டிக்கணும், அரசு அதற்கு உரிய தண்டனை கொடுக்கணும். யாரு தப்பு பண்ணாலும் அதை தண்டிக்க வேண்டியதா. இதுல இந்த கட்சி சார்ந்தவங்க அந்த கட்சி சார்ந்தவங்க எல்லாம் இல்ல, தப்பு யார் செஞ்சாலும் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு. அதுக்காக கட்சி சார்ந்து பேசுறோம் இல்ல இன்னொரு அரசு சார்ந்து பேசுறோம் அப்படிங்கலாம் இல்ல, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். அதே மாதிரிதான் இன்னொரு குற்றச்சாட்டுமே இருக்கு, தேர்தல் நிதி அப்படிங்கிறது. இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம், தேர்தல் நெருங்க உதவித்தொகை, ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு காசை வாரி அளிக்கிறாங்களே, இதெல்லாமே வந்து ஆட்சி மாறிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலயா? ஆட்சி மாறிடும் அப்படின்னு பயத்தினால இல்ல. முதலமைச்சர் கடந்த 5000 கொடுக்கும்போது வீடியோல சொன்னது அப்படிதான். அந்த மத்திய பாஜக அரசை சார்ந்த ஒரு நபர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு, இலவசங்களை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உதவித்தொகை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்குனால தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத முன்கூட்டியே இந்த தொகையெல்லாம் கொடுக்கப்படுதல் வந்து தேர்தல் பயனெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுக தாராளமா 200க்கு மேல வெற்றி பெறுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால இது தேர்தல் பயன் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இல்ல, இதுக்கு முன்னாடி பீகார் தேர்தல் அப்போ 10,000 ரூபாய் உதவித்தொகை அவங்க பாஜக அரசு கொடுக்கும்போது அது இதே அரசு தானே குற்றம் சாட்டிச்சு தேர்தல் நிதி அப்படின்னு. இல்ல, தேர்தல் நிதி அவங்க அப்படி கொடுக்கல. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறத தள்ளி வச்சுட்டு 10,000 ரூபாய் பெண்கள்னு பேர்ல மாநில அரசோட சேர்ந்து பீகார் அரசோட சேர்ந்து பாஜக அரசு கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. ஆனா இந்த அரசு அப்படி அறிவிக்கல இல்லையா. தேர்தல் தேதியை இன்னும் அறிவிக்கல. இந்த அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்குது. மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள்ல இந்த தேர்தல் காலகட்டத்துல அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, அப்ப அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதுனால முன்கூட்டியே கொடுக்குது. ஸோ பீகார் இதையும் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. இன்னொன்னு, அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் திருப்பி பணத்தை கொடுங்க அப்படின்னு பீகார்ல கேட்டதாகவும் இருக்கு. பெண்களுக்கு பதிலாக ஆண்களுக்கு கொடுத்துட்டோம், அதெல்லாம் திருப்பி தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த அரசு அது மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிறது. ஸோ பீகாரை நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கணும்னு தேவையில்லை. தொடர்ந்து காங்கிரஸோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பேசுபொருளாக தான் மாறிட்டு இருந்து இப்போ காங்கிரஸ் வந்து மறுபடியும் திமுக இணையிறது உறுதியாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொகுதியுமே அதிகமான பங்கீடு கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துட்டே இருக்கு. இப்போ இவங்க இவ்வளவு பேசி இவ்வளவு தொகுதி வாங்கிட்டாங்க அப்படின்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமா எடுத்துக்க முடியாது இல்ல. காங்கிரஸ் முதல்ல கேட்கறது வந்து 41 தொகுதி கேட்டாங்க. ஆனா திமுக தன்னோட நிலைப்பாட்டுல 25 அப்படின்னு தான் உறுதியா இருந்தாங்க. அது பல பேர் காங்கிரஸ்ல இருந்து தனிப்பட்ட கருத்தாகவும் நிறைய பேர் பேசினாங்க. அந்த தனிப்பட்ட கருத்து பேசின நபர்
தனிநபர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போட்டது தனிநபருக்கு எவ்வளவு வேணாலும் விருப்பம் இருக்கலாம், ஆனா தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நாங்கெல்லாம் கட்டுப்படுவோம்னு இன்னைக்கு சமூக வலைதளங்களை அவங்களே போட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், எல்லா கட்சிக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ திமுக உறுப்பினர்களுக்கே என்ன இருக்கும், திமுக வந்து 180 இடங்கள்ல போட்டி போடணும், உதயசூரியனே 180 இடங்கள்ல போட்டி போடணும், சில தொகுதிகள் வந்து கூட்டணிக்கு போகலாம், அந்த அந்த தொகுதியில இருக்க திமுக காரங்க என்ன நினைப்பாங்க, சார் இந்த தொகுதியில நம்ம போட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. தங்க கட்சி அதிகமா போட்டியிடணும், நிறைய வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரணும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரணும் எதிர்பார்க்கிறது இயல்பு தான். காங்கிரஸுக்கும் அந்த இயல்பு இருக்கிறது உண்மை. ஆனா காங்கிரஸ் அதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். திமுக வந்து 25-28க்குள்ள கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு அநேகமா முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. நாளைக்கு ராஜ்யசபாவோட ஃபைனல் டேட் இருக்கிறதுனால கண்டிப்பா நிக்க இன்னைக்கு முடியாது. முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டணி அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். அந்த பஸ் இது வந்து நிறைஞ்சு வழிந்துட்டு இருக்கு, ஃபுட்போர்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு இருக்கும் போது இன்னும் வந்துகிட்டே தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 கட்சிகள் வந்து வரதாகவும் ஒரு தகவல் இருக்கு. சொன்ன மாதிரி ஒரு 20 கூட்டணி கட்சிகள் இருக்கு. ஸோ இத்தனை கட்சிகள் சேர்ந்ததுனால தான் திமுக வந்து பலமா இருக்கா, இல்லைன்னா இந்த கூட்டணி கட்சிகள் திமுக பலமா இருக்கிறதுனால அவங்களை தேடி போறாங்களா? இல்ல, திமுக பலமா இருக்கிறதுனால இத்தனை கட்சிகள் சேர்ந்து வராங்கன்னா அப்படின்னு இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இந்த கட்சிகள்லாம் வராங்க. மற்ற இண்டிவிஜுவலா வர கட்சியில சேர்றவங்களும் சேர்றாங்க. ஒரு இடத்துல வெற்றி கிடைக்குது, ஒரு இடத்துல நமக்கான செல்வாக்கு கிடைக்கும், அங்க போனா நம்ம கட்சி நல்லா இருக்கும், நம்ம கட்சி வளர்ச்சி அடையும் அப்படின்னு மற்ற கட்சிகள் நினைக்கும் போதுதான் திமுகவை தேடி வராங்க. ஏன்னா இங்க வந்து திரும்பவும் அதே தான். 5 வருஷம் இந்த கவர்மெண்ட் நல்லாட்சி கொடுத்துருக்குறாங்க, தமிழ்நாடை முன்னேற்றிட்டு இருக்கிறாங்க, மக்கள் மத்தியில் செல்வாக்கும் இந்த ஆட்சிக்கு பெருகுது, குறிப்பாக பெண்கள் ஓட்டு இந்த ஆட்சிக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால எல்லா கட்சிகளும் இங்கே போனால் நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், நம்ம கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால திமுகவை தேடி வராங்க. வெற்றி இருக்கிற இடத்துல அவங்க போய் தேடி போகிறாங்க. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஃபைனலாக இன்னைக்கு தாவேக்காவோட தஞ்சாவூர் கூட்டம் நடக்குது, இதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, தாவேக்கா அப்படின்னாலே ஒரு பயம் ஒன்று இருக்கு அந்த கூட்டம் நடக்கும்போது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டத்தை? நிச்சயமா இன்னுக்கும் அந்த பயம் இருக்கு. காலையில அவர் வீட்டுல இருந்து திருச்சி கிளம்பி போய் திருச்சியில இருந்து தஞ்சாவூருக்கு போற வழியில நிறைய வாகன விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியா அந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்றது இல்ல, கார்ல பின்னாடி ஃபாலோ பண்றாங்க, அதை அவர் ரசிக்கிறாரு. நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. வேலூருக்கு அப்புறம் எல்லா கூட்டங்களையும் அவங்க கூரை போட்டு தான் கூட்டம் நடத்துறாங்க. ஸோ வெயில்னால பெருசா பாதிப்பு இருக்க போறது தெரியல. மற்றபடி அங்க என்ன நடக்கு அப்படிங்கிறது கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். விஜய் வழக்கம் போல திமுக திட்டி ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு, அவ்வளவுதான் இருக்கும். அப்படிதான், வேற ஒன்றும் அதுல பெருசா எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் பேச முன்னாடியே என்ன பேசுவாரு அப்படிங்கறத எல்லாரும் லீக் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். அவர் ஸ்கிரிப்ட் என்னன்னு நமக்கு தெரியுமா? அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஸ்கிரிப்ட் பேசுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக திட்டி பேச போறாரு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் அதுல புதுசா இருக்க போறதே இல்லை. திமுக தீய சக்தி அப்படிங்கிறது தான் உங்களோட ஸ்கிரிப்ட் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க. அதேதான் இன்னைக்கு வந்து விஜயமே பேசி வச்சிருந்திருக்காரு. ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி அப்படின்னு குழந்தைகளே சொல்லும் அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரசிகர்கள் கூட்டம் தான். அதை தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு அரசியல்வாதியை பார்க்க வர, ஒரு அரசியல் கட்சியை தலைவரை பார்க்க வர கூட்டம் வந்து பண்பட்டு இருக்கும். அந்த அரசியல் கட்சி தலைவர் தன்னோட நிர்வாகிக்கு என்ன சொல்ல போறாரு, அரசியல் களத்துல எப்படி வேலை செய்ய சொல்ல போறாரு அப்படின்னு அந்த நிர்வாகிகள் ஒரு எதிர்பார்ப்போட தன்னோட கட்சி தலைவரை பார்க்க போவாங்க. ஆனா இங்க போறவங்க எல்லாருமே ரசிகர்கள் தான். நீங்க அதை ஒவ்வொரு கூட்டத்திலையும் பார்க்க முடியும். விஜய்க்கு வந்து நான் விஜய் வந்தா போதும், விஜயை பார்த்தா போதும், அவர் பக்கத்துல இன்னும் ஒரு செல்ஃபி எடுத்தா போதும், விஜயை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் போனா கூட பரவாயில்ல, நான் விஜயை பார்க்கணும், குழந்தைய கூட்டு வந்திருக்கேன், என் குழந்தைய விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லா ஒரு ரசிகர் கூட்டம் தான். ரசிகர் மனப்பான்மையை தாண்டி அங்க வேற எதுவுமே இல்லை. அது அரசியல் பண்படாத கூட்டம், அரசியல் தெரியாத கூட்டம். விஜய்க்கும் அரசியல் தெரியாது, அந்த கூட்டத்துக்கும் அரசியல் தெரியாது. விஜய் என்னைக்கு அரசியல் தெரிகிறாரோ அந்த கூட்டம் காணாம போயிடும். ஸோ இது வரைக்கும் ரசிகர்கள் கூட்டமாக தான் அது இருக்கும். நீங்க சொல்லியிருந்த மாதிரி அந்த ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள்ள வந்துடுச்சோ அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த 2 கூட்டங்களை நம்ம பார்த்திருந்தோம். ஆனா அது அப்படி கிடையாது அப்படிங்கறத இந்த கூட்டத்துல மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்களா? நான் வர வழியில அந்த கார் பின்னாடி வரதாக இருக்கட்டும், பெண்களை இடிச்சு விட்டுட்டு கட்டுக்கடங்காம தடுப்புகளை உடைச்சிட்டு போறதாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி? இல்ல, விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர், அதுல நமக்கு மாற்று கருத்துமே இல்லை. அது நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே தான் இருக்கும். ஒரு நடிகர் வீட்டை விட்டு வெளியில வந்தா பாக்குறதுக்கு கூட்டம் கூடுவாங்க. விஜய் டெய்லி வந்தாருன்னா பார்க்க மாட்டாங்க. விஜய் வீட்டுல இருக்க தெருவுல அவர் டெய்லி வாக்கிங் போறாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க. இவர் பக்கத்து வீட்டுக்காரர் தான் வாக்கிங் போறாரு, அவர் மாசம் ஒரு நாள் வாக்கிங் போனாரு அப்படின்னா என்ன திடீர்னு வாக்கிங் போறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப விஜய் அரசியல்வாதி அப்படிங்கிறதும். மாசத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு கூட்டம் போட்டா அவரோட ரசிகர்கள் சார் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வராரு, நம்ம மாவட்டத்துக்கு வராரு அப்படின்னு போய் ஆர்வம் பாக்குறாங்க. அந்த ஆர்வம் தான் காரணம். அந்த ஆர்வத்துல முண்டி அடிச்சுட்டு போறாங்க. அதை வந்து விஜய் வந்து தடுக்கணும், விஜய் சொல்லணும். ஆனா அவர் சொல்ல மாட்டாரு, அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. திரும்ப திரும்ப இது ஒரு ரசிகர் மனநிலை தான். ரசிகர் மனநிலையை தாண்டி எதுவுமே இல்லை அதுல.
இல்ல நம்ம ஒரு குற்றச்சாட்டு விஜய் மேல இருந்துட்டே இருந்தது, என்ன பாஜக பத்தி பேசவே மாட்டாரு, கொள்கை தலைவர் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு, அதுக்கப்புறமா பேசவே இல்லை அப்படின்றோம். ஆனா இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, டெல்லி அணி எந்த அணியா இருந்தாலுமே வந்து இந்த தேர்தலில் நொறுக்கி போயிரும் அப்படின்னு இருக்காரு. அது பாஜக எதிர்த்து பேசினது தானே? அது பாஜகன்னு ஒரு வார்த்தையே வரலையே. அவர் வந்து டெல்லி அணின்னு பொதுவா சொல்றாரு. அதிமுக சொல்றது பதிலா அதை டெல்லி அணி அப்படின்ற, அதை முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு என்டிஏ அணி அப்படின்னு சொல்லிட்டு, அதை இவரு மாத்தி டெல்லி அணி அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். பாஜகன்னு சிபிஐ வழக்குக்கு பிறகு பாஜகன்னு தாவேகாரங்களோ விஜய் அவர்களோ என்னைக்காவது பேசியிருக்கிறாங்களா? ஒரு காலமும் பேச மாட்டாங்க. இனிமேலும் பேச மாட்டாங்க. இனிமேலும் பேச மாட்டாங்க. இல்ல இப்போ முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போர் அப்படின்னா அதை வந்து பாஜகவை தான் மென்ஷன் பண்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுவும் டெல்லி அணினா பாஜக தான் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. டெல்லி அணின்னு அவர் சொல்லல, என்டிஏன்னு சொல்றாரு. என்டிஏ அப்படிங்கிறது வேற, டெல்லி அணி அப்படிங்கிறது வேற. டெல்லி அணினா எது வேணாலும் இருக்கலாம், காங்கிரஸ் கூட அவர் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கலாமே. டெல்லி அணி அப்படின்னா டெல்லியிலும் காங்கிரஸ் இருக்கு, பாஜகவும் இருக்கு, அதிமுக கூட்டணி சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறது டெல்லி அணி அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து என்டிஏ அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துல சொல்றாரு, தமிழ்நாடு என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்கு. இப்போ காங்கிரஸ் ஒருவேளை இவங்க கூட கூட்டணிக்கு வரல அப்படிங்கறதுனால காங்கிரஸ் கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா? அவர் சொல்ற வார்த்தையிலே காண்டுல கூட பேசலாம் விஜய். ஓகே, மறுபடியுமே நம்ம வேலூர் கூட்டத்துல பார்த்துருப்போம், முதலமைச்சர் வந்து பழி போட்டாங்க அப்படிங்கறத அவர் மறுபடியுமே சொல்லியிருந்தாரு அந்த கரூர் சம்பவத்துல. இப்போ வந்துட்டு அதே விஷயத்த மறுபடியும் தேர்தல் நெருங்க மறுபடியும் பழி போடுறாங்க இப்படின்னே சொல்லிட்டே இருக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு நடிகர், அதனால அவர் சிம்பத்தி தேடுறாரு. இந்த மாதிரி என் மேல பழி போடுறாங்க, என்ன வந்து மக்களை சந்திக்க விட மாட்டாங்க. அவர் திரும்ப சொல்ற விஷயங்களை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, எனக்கு தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, என்னைய பர்மிஷன் கொடுக்காம கண்ட்ரோல் பண்றாங்க, கரூர் பிரச்சனைக்கு என் மேல பழி போடுறாங்க, நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்லை வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு தொடர்ச்சியா சிம்பத்தி தேடிக்கிட்டே இருக்கிறாரு அவர். இங்க வந்து தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்டா நீங்க பேசுனீங்க அப்படின்னா மக்கள் கொஞ்சம் மயங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து அவர் இன்னும் எலெக்ஷன் நெருங்க அதை திருப்பி அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு சொல்ல முடியாது, ஒருவேளை அவர் இந்த விவாகரத்து விஷயம் கூட பேசலாம். பாத்தீங்களா என் மேல வந்து இப்படி பழி போடுறாங்க, நான் வந்து அப்படியே அப்படின்னு பெண்கள் ஓட்ட கேட்கறதுக்காக அவர் வந்து அப்படி கூட பேசலாம், கண்ணீர் விட்டு கதற கூட செய்யலாம். சோ அவர் வந்து ஒரு நடிகர், சென்டிமெண்டா பேசினா மக்கள் ஏதாவது நமக்கு வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதை அவர் ஃபாலோ பண்றாரு. நீங்க சொன்ன மாதிரியே பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கறதையுமே இதுல வந்து பேசியிருக்காரு. தாவேகா ஆட்சிக்கு வந்தா பெண்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு. தாவேகாவோட பெண்கள் பாதுகாப்பு அதை எப்படி பாக்குறீங்க? அது பெண்கள் பாதுகாப்பு முதல்ல அவங்க கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு பெண் ஒரு விஷயத்த தவறா ஒரு அந்த கட்சிக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னா என்னென்னலாம் அவங்க பண்றாங்க அப்படின்னு அந்த கட்சியை ஆதரிக்கிற ஒரு பெண் நிர்வாகியே வந்து ஒரு 9 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த கட்சியினுடைய வியூக வகுப்பாளரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த கட்சிக்கான பதில். ஓகே, இல்ல இவங்க எடுத்துட்டு வரக்கூடிய அந்த சிம்பத்தி அரசியல் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இந்த 50 இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழ்நாட்டுல ஒரு டைனமிக் சேஞ்சே நடக்க போகுது பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் சாத்தியமாக்குமா தமிழகத்துல? எந்த சேஞ்சுமே நடக்காது. திமுக அதிமுக தான் இங்க வந்து நிலைநிறுந்து இருக்கும். அதுக்கு மாற்றா வரணும் அப்படின்னா திமுக அதிமுக அந்த 50 ஆண்டு காலமா என்ன வேலை செஞ்சாங்களோ அதை புதிய கட்சி அந்த வேலையை செய்யணும். அப்படிதான் திமுக அதிமுக மாற்றா அங்க வர முடியும். காங்கிரஸுக்கு மாற்றா அப்ப இருந்த காங்கிரஸுக்கு மாற்றா திமுக உருவானது அப்படின்னா 67 உருவானது அப்படின்னா தொடர்ச்சியா அவங்க வேலை செஞ்சாங்க. காங்கிரஸ் என்னெல்லாம் தவறு செஞ்சது அப்படின்னு மக்கள் மத்தியில போய் பேசினாங்க, மக்களை போய் சந்திச்சாங்க. ஆனா எதுவுமே சந்திக்காம நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்றது மக்கள் மத்தியில எடுபடாது. இல்ல இப்போ இவங்க அடிக்கக்கூடிய அந்த கொள்ளைகள் அதுக்கு எல்லாத்துக்குமே திமுக அதிமுக 2 பேர் சேர்த்துதான் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இந்த கட்சிகள் எல்லாம் கொள்ளையடிக்கிறத தடுத்து நிறுத்துறதுக்காக புதுசா ஒரு சக்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பயந்துட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க. அது கொள்ளை அடிக்காதவர் சொல்லணும்ல. ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு சொல்றீங்க. 200 கோடி ரூபாய் நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறீங்க? நீங்க ஒரு புது தயாரிப்பு, ஒரு புது இயக்குனரை வச்சு, ஒரு புது நடிகரை வச்சு உங்க பேனர்ல ஏதாவது படம் செஞ்சிருக்கீங்களா? 200 கோடி ரூபாய் சம்பளம் இத்தனை வருஷமா நீங்க வாங்குறீங்கல்ல, கிட்டத்தட்ட 69 படம் நடிச்சிட்டீங்க. 69 படத்துல எவ்வளவோ ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. திரைத்துறைக்கு என்ன செஞ்சீங்க? இத்தனை வருஷம் திரைத்துறைக்கு இவர் இதான் செஞ்சிருக்காருப்பா. இவர்னால திரைத்துறையில எவ்வளவு பேர் முன்னேறி இருக்கிறாங்க. ஒரு புது இயக்குனர் வந்திருக்கிறாரு, இவர் பணம் போட்டு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, அதனால இந்த படம் ஓடி இருக்கு, தொழிலாளர்களுக்கு இவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு திரைத்துறையில இவர் என்ன செஞ்சுட்டு சொல்லியிருந்தா நான் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், மக்கள் மத்தியில இதெல்லாம் எனக்கு பேர் இருக்கு, அதனால நான் ஊழல் ஒழிக்கிறேன், கொள்ளையடிக்கிறெல்லாம் திருத்துறேன் அப்படின்னு சொல்லலாம். 200 கோடி ரூபாய் சம்பளத்தை நீங்க என்ன செஞ்சீங்கன்னே தெரியலையே, அந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னே தெரியலையே, ஒழுங்கா வரி கட்டலையே. நீங்க போய் எப்படி நான் ஊழலுக்கு எதிராக பேசுவேன், கொள்ளைக்கு எதிராக பேசுவேன்னு சொன்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? இல்ல விஜய் மக்கள் நற்பணி மன்றமா அது மூலமா நிறைய உதவிகள் செஞ்சிருக்கதா இப்ப சமீபத்துல தாவேகாவில இருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. அது சொல்லதான் செய்வாங்க. மக்கள் நாங்க இப்ப நீங்க புதுசா ஒரு மாவட்ட செயலாளர், தாவேகா மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டீங்கன்னா 2 வருஷமா மாவட்ட செயலாளர் இருக்கீங்க, மக்களுக்கு என்ன பணி செஞ்சிருக்கீங்க, அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க 30 வருஷமா அரசியல் இருக்கோம் அப்படிப்பாங்க. 30 வருஷமா எப்படிங்க அரசியல் இருக்கு? மக்கள் இயக்கத்துல இருந்து நாங்க அரசியல் இருக்கோம்ல, மக்கள் இயக்கம்ல நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், அதை செஞ்சிருக்கோம், எல்லாம் செஞ்சுட்டு. மக்கள் இயக்கம் வந்து ஒரு என்ஜிஓ என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அந்த மக்கள் இயக்கம் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் விஜய் பணம் போட்டு செய்யல,
Okay. அந்த மக்கள் இயக்கம் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க விஜய் பிறந்த நாளுக்கு ரத்த தான முகாம், படிக்க வைக்கிறது, நோட் புக் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு விஜய் பிறந்த நாளுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க செஞ்சிருக்கிறாங்க. விஜய் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் கேள்வி. திரும்பவும் அதை தான் கேட்கிறோம். 69 படம் நடிச்சிருக்கீங்க, இத்தனை வருஷமா திரைத்துறையில இருக்கீங்க, உங்களை நம்பி திரைத்துறையில ஒருத்தர் வளர்ந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கலாம். நேத்து வந்து சிவகார்த்திகேயன், நேத்து வந்து ரியோராஜ் பணம் போட்டு படம் எடுக்கிறாரு, புதுசா இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. நீங்க என்ன பண்ணீங்க? திரைத்துறையிலேயே நீங்க ஒண்ணும் பண்ணலையே. உங்களை மக்கள் எப்படியே நம்புவாங்க? நீங்க சொல்ற மாதிரி மாசத்துக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தாலுமே அந்த ஊருக்கு போகும்போது எல்லாமே இப்போ சேலம் போனாங்கன்னா அங்க வந்து மஞ்சள் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றது, நாமக்கல் போனா முட்டை ஃபேமஸ் அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி இன்னைக்கு தஞ்சாவூர் போயிருக்கிறாரு, பச்சை கலர் துண்டு போட்டு போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு மறுபிறவி அப்படின்னு ஒண்ணு இடத்து அப்படின்னா நான் வந்து விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பாக்குறீங்க? விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. விவசாயிக்கு அவர் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு தான் கேள்வி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ கூட வீட்டுல கூப்பிட்டு தான் வந்து மக்களை சந்திச்சு பார்த்தாரு. அவங்களுக்கு வீட்டுல கூப்பிட்டு தான் நிவாரணம் கொடுத்தாரு. இவர் என்னைக்கு போய் விவசாயியை போய் பார்த்துட்டு போறாரு? நேரடியா போய் ஒரு விவசாயி என்னைக்காவது இவர் சந்திச்சிருப்பாரா? இல்ல இவர் வீட்டு பக்கம் ஒரு விவசாயி போக முடியுமா? இன்னைக்கு தஞ்சாவூர்ல போய் நின்னோன்னா பச்சை துண்டு போட்டுக்கிறாரு. வேலூர் போனோன்னு வேலூர் கோட்டையை பத்தி, வேலூரை பத்தி பேசுவாரு. சேலத்துக்கு போனா சேலம் மாம்பழத்தை ChatGPT போடுவார். இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம், எதை பத்தி பேசலான்னு. ChatGPT வந்து தஞ்சாவூரை பத்தி சில ஸ்கிரிப்ட் கொடுக்கும். அதை அப்படியே இவங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓகே இதெல்லாம் நீங்க பேசலாம் அப்படின்னு பேசுவாங்க. அவ்வளவுதான், வேற புதுசாலாம் ஒண்ணு அதுல எது. விவசாயிகள் அப்படின்னா பரந்தூர் விமான நிலையத்துக்காக விஜய் தானே முதல்ல குரல் கொடுத்தாரு. பரந்தூர் விமான நிலையத்துக்கு விஜய் குரல் கொடுத்தாரு, சரி ஏத்துக்குவோம். அந்த கூட்டத்துக்கு விஜய் பரந்தூருக்கு போகணும்னு சொன்னார் முதல்ல. ஆனா மக்களை எங்க வச்சு சந்திச்சாரு? இங்க ஒரு மண்டபத்துல வச்சு சந்திச்சாரு. அங்க பேசும்போது அவர் என்ன சொன்னாரு? மக்களை திரட்டி தலைமைச் செயலகத்துக்கு நானே போவேன், முதலமைச்சரை நேரா சந்திப்பேன் அப்படின்னா. அவர் பேசி எத்தனை மாசம் ஆகுது? இது வரைக்கும் அவரோட நிலைப்பாடு என்ன? அந்த மக்கள் என்னைக்காவது கூட்டு போயிருக்கிறாரா? இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் செஞ்சுட்டாங்க, திட்ட அறிக்கை தயாரிச்சிட்டாங்க, எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கு. விஜயோட நிலைப்பாடு என்ன? ஒரு நாள் போய் பேசிட்டா அவருக்கு விஜய் விவசாயிகளுக்கு ஆதரவா இருந்துருவாருன்னு அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்ல. அதுக்கு அடுத்தடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நீங்க பேசுறீங்கன்னா அந்த பிரச்சனையை தொடர்ச்சியா நீங்க கொண்டு போனா அந்த மக்கள் உங்களை நம்புவாங்க. ஒரு நேரத்துல போய் பேசிட்டு அன்னைக்கு பேசினேன் அது முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க வீட்டுல உட்காந்தீங்கன்னா அந்த மக்களே உங்களை நம்ப மாட்டாங்க. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.